ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நமக்கு ஃபினான்ஷியல் growth அப்படின்றத அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் நமக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஷேர்ஸ் பற்றி நிறைய நாலேஜ் இல்லைனாலும் நம்ம அந்த ஃபினான்ஷியல் growth அட்டைன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். அப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் டைரக்ட் growth ஃபண்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு டைரக்ட் growth ஃபண்ட், அதாவது டைரெக்டாக தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இல்லாமல், அதாவது எந்த ஒரு புரோக்கரோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லாமல் நம்மளாவே டைரெக்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ரோல் பண்ணிக்கலாம். இது ஈக்விட்டி பேஸ்ட்னால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் தான் வாங்கி வைப்பாங்க. ரிசர்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேர்ஸ் வாங்கி வைப்பாங்க. அண்ட் இது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுனா 250க்கும் அபவ் அவங்க அந்த நிஃப்டி இதில் அலைன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ டாப் 100 கம்பெனிஸ், அதுக்கப்புறம் 101லேருந்து 249 கம்பெனிஸ், அப்புறம் 249, அதாவது 250லேருந்து அதுக்கு மேலே இருக்க கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறது தான் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னாலே ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பட் பை த வே ரிட்டர்ன்ஸும் நல்லாவே கொடுப்பாங்க. இதில் வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் மேனேஜ்டு பை நிப்பான் இந்தியா. அதில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபண்ட் தான் இந்த ஸ்மால் கேப் டைரக்ட் growth ஃபண்ட். ஸோ இதில் நிறையா இருக்குது. மல்டி கேப் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஸ்மால் கேப் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை முதல்ல பார்த்துக்கலாம். இட் வாஸ் ஸ்டார்டட், இது ஓவராலாக இது ஜான் 2013 தான் இது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சரியா? ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் 2013, ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ நம்ம அப்போவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இயர்லி 25.19% நமக்கு கிடச்சிருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஸோ அண்ட் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் இவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 40.39% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22.05 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவில் தான் போயிருக்கு. 12% கம்மியாகிருக்கு. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 மந்த் 3.13% அதிகமாகிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இப்போ மார்க்கெட் டவுனில் தான் இருந்துச்சு இல்லை ஃபார் த பாஸ்ட் 6 மந்த்ஸ். ஸோ அதனால் இப்படி காட்டுது. அண்ட் இப்போது நம்ம கால்குலேட்டர்லேயே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் ஓவரால் இதையே நான் பார்த்துக்கிறேன். ஸோ 25.19 ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் ஃபார் த பாஸ்ட் 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மாதம் 10,000, நம்மளோட சேலரியிலேருந்து மாதம் 10,000 அப்படின்றத நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் த சேம் பர்சன்ட் 25.19%, 10 வருஷத்துக்கு போட்டிருந்தோம்னா நம்ம டோட்டலாக 12 lakhs பே பண்ணியிருப்போம். அதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 33 lakhs. அண்ட் டோட்டல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 45 lakh, அரௌண்ட் 46 lakhs வரையும் வருது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த 10 இயர்ஸ் அப்படின்றத நான் 15 இயர்ஸாக மாற்றுறேன். 15 இயர்ஸாக மாற்றினா நான் டோட்டலாக 18 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போது எனக்கு வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 1,33 lakhs கிடச்சிருக்கு. ஸோ ஆல் டுகெதர் 1,51 lakh நம்மளோட டோட்டல் வேல்யூவாக இருக்குது. சரியா? இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கம்மிங் பேக் டு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட், இதோட ஒரு என்ஏவி ப்ரைஸ் அப்படின்னா இவங்க நிறையா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அவங்களோட ஒரு ஸ்டாக் மதிப்பு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த என்ஏவி வேல்யூ. ஸோ இந்த என்ஏவி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹174.81. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 rupeesனு சொல்கிறாங்க. இவங்களோட ரேட்டிங்ஸ் 4 ஸ்டாராக இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,490 crore இவங்களோட ஃபண்டு சைஸ். அண்ட் நம்ம இவங்க மந்த்லி சிப் மட்டும் தான் இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் டோட்டலாக லம்சம் சிப் அப்படின்றது இல்லை. மந்த்லி சிப்னா மாதம் கொடுக்கறது. இதே லம்சம்னா ஒரு பெரிய தொகையை நம்ம ஒன் டைம் மட்டும் நம்ம இது பண்ணிட்டா போதும். அண்ட் அதுவாகவே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதுதான் லம்சம்னு சொல்லுவோம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக தான் இருக்குது. அரௌண்ட் 230 ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 230 ஸ்டாக்ஸ்ன்றது ரொம்ப பெருசு. நான் பார்த்ததுலேயே இதுதான் நிறையா பெருசாக இருக்குது. அண்ட் சின்ஸ் இது ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுனால ரொம்ப நிறையா ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க.
அதில் வந்து ஈக்விட்டி பேஸ்ட், ஈக்விட்டினா ஸ்டாக்ஸ் மட்டுமே 94.8%, டெப்ட் வந்து 3.2%. சரியா? டெப்ட்னா என்னது? ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கிறது தான் வந்து டெப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 3.2% வந்து டெப்ட் ஃபண்டாகவும் அண்ட் கேஷாக 2% வச்சுருக்காங்க. கேஷ் வந்து எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா வந்து மார்க்கெட் டவுன் ஆகிற டைமில் அந்த கேஷை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அதிக ப்ராஃபிட்டை நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் இவங்களோட செக்டார் அலோகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மற்றதில் அதர்ஸில் தான் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கச்சில 30.1% அப்படின்னு இருக்குது. அண்ட் கேபிட்டல் கூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 18.4%, ஃபினான்ஷியலில் இருக்குது 12%, சர்வீஸில் 11.3% அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், கெமிக்கல்ஸ், ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப டைவர்சிஃபைடாக தான் இருக்குது இவங்களோட செக்டர் அலோகேஷன். அண்ட் இவங்களோட ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல் 9%, டாப் 20ல் 25%, PE ரேஷியோ 24.71%, PB ரேஷியோ 3.64% கொடுத்துருக்காங்க. ஸோ PE ரேஷியோலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. PE ரேஷியோனா இவ்வளோக்கு மேலே இருக்கணும், 20க்கு மேலே இருக்கணும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியலனா மறக்காமல் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேர்ம்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா ரேஷியோ, ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ. ஸோ ஒரு ஸ்டாக்கையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியணும். சரி, ஓகேவா? ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க அவங்க. அண்ட் தென் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட் 100 rupees, அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் 7.5%, 3 இயர்ஸில் 22.1%, அதுக்கப்புறமா வந்து 5 இயர்ஸில் 40.4%, அதுக்கப்புறம் ஓவரால் அவங்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன்ஸாக 25.2% கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட பியர் கம்பேரிசன்னா என்னதுன்னா அவங்களோட சர்க்கிளில் இருக்கிற மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணச்சல வந்து அவங்களோட கம்பேரிசனில் ரேட்டிங் வந்து 4ஆக தான் இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கொடுக்குது, 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸும் நல்லாவே கொடுக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கச்சல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நம்ம ஃபண்டை கொடுக்குறோம், அவங்க வந்து அதை வச்சு ஷேர்ஸ் இவ்வளோ 230 ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அப்போது அவங்க தான் மேனேஜ் பண்ணி அவங்க தான் ரிசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வந்து இட்ஸ் லைக் அ ஃபீஸ். ஸோ நம்ம அவங்க ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற வந்து ஒரு ஃபீஸை தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.73% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 1 lakhனா அதில் 730 rupees வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. அண்ட் எக்ஸிட் லோட், நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆனோம்னா வந்து 1% அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா வந்து 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரிடீம் பண்ணிங்கன்னா வந்து 20% நீங்கள் டேக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே 1 இயர் கழித்து நீங்கள் பண்ணிங்கன்னா 1,25,000 வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமலே எடுத்துக்கலாம். அண்ட் மீதி நீங்கள் எடுக்க போகிறதுக்கு வந்து 12.5% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அண்ட் இது ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க வேறு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் அவங்க இது பண்ணுறாங்கன்றதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதே மாதிரி என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தோட நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் சேம் நிப்பான் பெயிண்ட் மல்டி கேப்பை கம்பேர் பண்ண போகிறேன். சரியா? நம்ம இப்போ கம்பேர் பண்ணலாம். ஸோ மல்டி கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்மால் கேப்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெறும் 250th கம்பெனிலேருந்து அதுக்கு மேலே இருக்க கம்பெனிஸ் தான் வந்து ஸ்மால் கேப்பில் வரும். இதே மல்டி கேப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து மிக்ஸ்டாக இருக்கும், லார்ஜ் கேப்லேயும் இருக்கும், ஸ்மால் கேப்லேயும் இருக்கும், மிட் கேப்லேயும் இருக்கும். அதுதான் வந்து மல்டி கேப். அவங்க பெஸ்ட்டானதை அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா 7.5%, இதே மல்டி கேப்பில் 11.2% இருக்குது. அண்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 22%, 23%. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப்பில் 40%, அதே மல்டி கேப்பில் வந்து 33%.
அண்ட் ரெண்டுத்தோட ரிஸ்க்குமே ஹை தான். மினிமம் சிப் அமௌண்ட் ரெண்டுத்துலேயுமே 100 தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி கேப் தான் அதிகமாக இருக்குது ஆன் கம்பேரிங் டு ஸ்மால் கேப். அண்ட் இவங்களோட என்ஏவி வந்து ப்ரைஸ் வந்து ஸ்மால் கேப்போடது கம்மியாக தான் இருக்குது, 174 தான். இதே மல்டி கேப்பில் 304 இருக்குது. ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட் ரெண்டுத்துக்குமே சேம் தான். இவங்களோட ஃபண்ட் சைஸ்னு பார்க்கறது ஸ்மால் கேப்புக்கு தான் அதிக ஃபண்ட் சைஸ். அண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து 1 இயர்க்குள்ளே வித்ட்ரா பண்ணோன்னா வந்து 1% எக்ஸிட் லோட் கொடுத்து தான் ஆகணும். இவங்களோட லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர் ரிட்டர்ன்ஸ்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 1 இயரில் வந்து மல்டி கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3 இயர்ஸ்லேயே மல்டி கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப் தான். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ். ஸோ டாப் 5ல் எப்படி இவங்களோட ஹோல்டிங்ஸ் இருக்குது, டாப் 20 பிஇ ரேஷியோஸ் எப்படி இருக்குது, அண்ட் இவங்களோட டர்ன் ஓவர்ஸ்லாம் எப்படி இருக்குது, கேஷு, டாப் ஹோல்டிங்ஸ்னு பார்க்கறதுல டாப் 10 ஹோல்டிங்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு பார்த்தாலே 2.7% நிப்பான் இந்தியாவில் லிக்விட் ஃபண்டில் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இவங்களோடதெல்லாம் ஃபுல்லாக வந்து பேங்க் ரிலேட்டடாக இருக்குது மல்டி கேப்பில். சரியா? ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன், இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் இதோட ரெஜிஸ்ட்ரர், ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோஃபார் நம்ம வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தை பற்றி டீட்டெயில்டாக போத் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது, ஜஸ்ட் அனலைசிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக இருக்க எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் தெரிஞ்சு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம்பேரிங்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னா கூட இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை கூட இதை கூட சேர்த்து கம்பேர் பண்ணி 3த்தில் எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களோட மந்த்லி சேலரிக்கு, உங்களோட பேக்கேஜ்க்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.